ഇന്ന് തന്നെ ഡൗൺലോഡ് ചെയ്യൂ. കാണൂ നിങ്ങളുടെ ഫേവറേറ്റ് ഷോസ്. അവളിപ്പോ എവിടെയുണ്ട് മുത്തശ്ശി? ആ രാധിക. மல்லி, மல்லி நீ எங்க போச்சு? ஐயோ மல்லி, என் பொண்ணு இங்க கிடக்குது. மல்லி, மல்லி இங்கதான் கிடக்குது. ஓடி வாங்க மல்லி, என் பொண்ணு சீக்கிரம் வாங்க. மல்லி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என் பொண்ணு மல்லி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. மல்லி, அங்க பாரு. ஐயோ மல்லி, என் பொண்ணு. மல்லி, அம்மா மல்லி எழுந்துறமா. டேய், இது மல்லி இல்ல, இது வேற ஏதோ பொண்ணு. யார் இது? இவன் எப்படி இங்க வந்த? அண்ணே கொஞ்சம் தண்ணி எடுங்க. கண்ணம்மா, நீ போய் மருந்து எடுத்து வா. மல்லி, மல்லி, அம்மா மல்லி, மல்லி, மல்லி. ராணி, ஏய் அம்மா எழுந்துறம்மா, கண்ணுறம்மா. இந்த பொண்ணு அம்மா, 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 அம்மா எழுந்துரு. ஏய் அம்மா, அம்மா எழுந்துடம்மா. ஏய் குழந்தை எழுந்துரு. எழுந்துடம்மா. அம்மா, 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 அம்மா. பெரிய வீட்டுல பொண்ணுதான், பார்த்தா அப்படிதான் தெரியுது. இவ இங்க என்ன பண்றா? டேய் மணி, இங்க வாடா. என்னம்மா? டேய், இந்த பொண்ணு பாக்கிறதுக்கு ரகசியமா இருக்கிறதடா. எங்கயாவது விட்டா லட்சங்கள் கிடைக்கவடா, லட்சங்கள். அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுமா? என்ன பிரச்சனை வேடா? நமக்கு இங்க இருந்து கிடைச்சது நமக்கு தானே. நீ இவள தூக்கி வண்டியில போடுடா. இவளு தனலட்சுமிடா. அம்மா, செம்பகத்தை கூப்பிடவா? செம்பகம், செம்பகம், செம்பகம். டேய், புறப்படுறதுக்கு சமயாச்சு. எல்லா பணமும் எடுத்து வண்டியில போடுடா. வண்டியில கேறு, உட்காரு. இல்லம்மா, என்னோட மல்லி. மல்லி கில்லி அவள் எங்க போனேன்னு உனக்கு தெரியாதா? அந்த பெயிண்ட்காரன் பையன் இருக்கலையா,
அவனோட பேசி மயக்கி இருக்கு, நீ பார்க்கவில்லையா? அவன் நைட் இங்க வந்திருக்கு, அவளை கூட்டி போயிருக்கு. அவளை இங்க இனி நிறுத்த வேண்டாம். இல்லம்மா, அவ இல்லாம இங்கிருந்து வர முடியாது. ஏய், அடிச்சு கையும் காலும் தூக்கி உடைச்சு கொண்டு போயிடுவேன். மரியாதையா சாமானம் எல்லாம் எடுத்து வண்டியில ஏறி. செம்பக வந்து வண்டியில ஏறம்மா. உன்னோட பொண்ணுக்கு எதுவும் ஆவாத. இனி நீ இங்க நின்னா அவன் என்னை கொன்னுடுவேன். வா, வந்து வண்டியில ஏறம்மா. மல்லி, നീ മരിച്ചു പോയിന്നാണ് വരുണും രാധികയും ചേർന്ന് എല്ലാരെയും വിശ്വസിപ്പിച്ചത്. ഞാൻ നിന്നെ കണ്ടു എന്ന് പറഞ്ഞിട്ട് പോലും അവരാരും വിശ്വസിച്ചില്ല. മുത്തശ്ശി വിളിച്ചു പറയുന്നത് ഭ്രാന്താണെന്ന് പറഞ്ഞു. മുത്തശ്ശിയെ ചികിത്സിപ്പിക്കാൻ ആളെ കൊണ്ടുവന്നു. എന്തൊക്കെ ക്രൂരതകളാ മുത്തശ്ശിയോട് കാണിച്ചതെന്നറിയോ? എല്ലാം മുത്തശ്ശി സഹിച്ചു, നിന്നെ ഓർത്ത്. മുത്തശ്ശിക്ക് എന്നെ ഒരുപാട് ഇഷ്ടമാണെന്ന് എനിക്കറിയാം. ഞാൻ എവിടെ പോയാലും എന്നെ കാത്തിരിക്കാൻ മുത്തശ്ശി മാത്രമേ ഉള്ളൂ എന്ന് എനിക്കറിയാം. അവളിപ്പോ എവിടെയുണ്ട് മുത്തശ്ശി? ആ രാധിക. ഞാൻ ചോദിച്ചത് കേട്ടില്ലേ? രാധിക ആറ്റുശ്ശേരിയിലുണ്ടോ? ഇല്ല. പിന്നെ അവള് എല്ലാരെയും വിട്ടു പോയോ? നീ മരിച്ചു പോയിന്ന് കള്ളം പറഞ്ഞ എല്ലാരെയും ധരിപ്പിച്ച് അവൾ ആഗ്രഹിച്ചത് അവള് നേടി. അവളും വരുണും തമ്മിലുള്ള വിവാഹം കഴിഞ്ഞു.